நேராக பாரு. இந்த ஐபால் வந்து இந்த மாதிரி அசையறது பேர் நிஸ்டாக்மஸ். இது வரைக்கும் 10 தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் நீ வந்து ரோலிங் ஆஃப் ஐபால்ஸ்னு எழுதியிருக்க. இப்படி எழுதலாமா? நீ இதை விட மெதுவாக பேச முடியுமா? இல்லை அப்படியே அப்படி எழுதுன. இவனுக்கு ஸ்குவின்ட்டும் இருக்கு, நிஸ்டாக்மஸ் இருக்கு. பத்தியா? கிளாக்கோமாவும் இருக்கு. வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரவின் பேசுறேன். நீ இப்படிதான் பார்த்துட்டு இருக்க பாரு. ஆஷா எப்படி பார்த்துட்டு இருக்கேன்? ஆக்சுவலி நிறைய கண்ணாடி போட்டுற குழந்தைங்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். கண்ணாடி போட்டிருக்காங்க, ஆனால் கண்ணாடிக்கு மேலே பார்க்குறாங்க. சிலர் வந்து பாதி கண்ணாடி பாதி வெளியே, பாதி கண்ணாடி இப்படி ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டு இப்படி பார்க்கணும். இந்த கண்ணாடி பவர் இருக்குனால நான் கண்ணை திறக்கல, சரியா? ஃபுல்லாக இப்படி ஏற்றி விட்டு இப்படி தான் பார்க்கணும், புரியுதா? ஃபுல்லாக ஏற்றாம நீ வந்து பாதி மேலே பாதி கீழே வச்சு பார்த்தேன்னா என்ன ஆகும்? கண்ணில் மேலே இருக்கிற பாதிக்கு ஒரு பவர், கீழே இருக்க பாதிக்கு ஒரு பவர் வந்துடும். அப்புறம் இப்படி ஒரு கோடு போட்டுருவாங்க. இப்படி ஒரு கோடு நிறைய கண்ணாடியில் பார்த்துருக்கீங்களா? ஒரு கோடு மாதிரி இருக்கும், மேலே ஒரு பவர் இருக்கும், கீழே ஒரு பவர் இருக்கும். கண்ணாடி குழந்தைங்க கண்ணாடி போடும்போது ஃபர்ஸ்ட் கண்ணுக்கிட்ட கண்ணாடியே போடக்கூடாது. நம்ம குழந்தை கண்ணாடி போட நிலமே வரக்கூடாது. ஒரு வேலை மீறி போட்டால் அந்த கண்ணாடி வந்து இப்படி இப்படி வச்சு பார்க்கணும். சித்ரா உனக்கு இவ்வளோ பவர் இருக்காடி, சோடா அப்படி கண்ணாடியாக இருக்குது, கண்ணே கொஞ்சம் நேரம் இருக்குது. அப்புறம் இப்படி வச்சுக்கிறாங்க. இப்படி வச்சு நிறைய பேர் பெரியவங்களாமே பார்ப்பேன் கண்ணாடி போட்டிருப்பாங்க, ஆனால் இப்படி பார்த்து பேசுவாங்க. கேட்டால் அது ரீடிங் கிளாஸ் படிக்குமா மட்டும் இதை ஏற்றிக்குவாங்க போல இருக்கு. மித்த நேரத்தில் இப்படியே பார்ப்பாங்க. கண்ணாடி போடுறது ஒரு காய்ச்சல் ஆயிடுச்சு இப்பெல்லாம். இல்லைங்க, இது வந்து உண்மையாக வருத்தமான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்துட்டு கண்ணு நிஸ்டாக்மஸ் அப்படின்னு ஒரு குழந்தை, கண்ணு ப்ரெஷர் கூடி, அப்புறம் கண்ணு வந்து அது பேர் கிளாக்கோமான்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்துட்டு அந்த கண்ணு வந்துட்டு எப்படின்னா ஆடிக்கிட்டே இருக்கும் ஐபால்ஸ். நான் இப்போ இந்த வீடியோவில் சின்ன கிளிம்ஸ் மட்டும் ஆட் பண்ண சொல்கிறேன். அந்த கண் வந்து ஆடிட்டே இருக்கும். அப்புறம் கண்ணு வந்துட்டு கொஞ்சம் மாறு கண் மாதிரி ஸ்குவிண்ட் இருக்குது. அப்புறமா கண்ணு ப்ரெஷர் கூட இருக்குது. கிளாக்கோமா கேஸ் இருக்கும் போது கிளாக்கோமா ஐ ப்ரெஷர் எழுதியிருக்க. எவ்வளோ ஐ ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குது? இவங்க 2 பேரும் கேஸ் இருக்கும்போது கிளாக்கோமான்னு எழுதியிருக்க. ஏற்கனவே ஒன்று கூப்பிட்டு கிளாக்கோமானா என்ன, நார்மல் ஐ ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும், எவ்வளோக்கு மேலே இருந்தால் ஐ ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம், இப்படின்னு உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் இன்னைக்கு கிளாக்கோமா இவங்களுக்கும் அவங்களுக்கும் எழுதியிருக்க. ஐ ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது? இப்போ ட்ரீட் பண்ணுறோம், நீ வந்துட்டு ஹோமியோ மருந்து கொடுத்து சரி பண்ண போகிறன்றது எப்படி தெரியும்? இப்போ இவங்களோட ஐ ப்ரெஷர் 25, தம்பிக்கு 26 இருக்குது. நீ கேட்கவும் இல்லை எழுதவும் இல்லை. எப்படி உனக்கு அப்புறம் மருந்து கொடுத்து எவ்வளோ இருந்தால் நார்மல் ஐ ப்ரெஷரு? மறந்துட்ட. நார்மல் ஐ ப்ரெஷர் 10லேருந்து 21 இருக்கணும். நார்மலாக நம்ம கண்ணோட இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர் வந்து 10 to 21 இருக்கணுங்க. அந்த 10 to 21க்கு மேலே போச்சு. இப்போ 21 to 25 தான் பார்டர் லைன் ஐ ப்ரெஷர். 25க்கு மேலே போனால் கிளாக்கோமா, பார்வையை இழக்கக்கூடும். இப்போ அம்மாவுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து 25 இருக்குது. ஸோ 10 to அவங்க கண்ணுக்கு ஏற்கனவே ஆங்கில மருந்து ஊற்றிட்டே இருக்காங்க. ஸோ ஐ ப்ரெஷர் வந்து ஓரளவுக்கு பார்டர் லைனில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. தம்பிக்கு 26 இருக்குது. கண்ணு பயங்கரமாக ஆடுது, லைட்டாக ஸ்குவிண்ட்டும் இருக்குது. கண்ணாடி ஃபுல்லாக ஏற்றி பார்க்கணும். ஆஷா இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். நீ எப்படி பார்த்துட்டு இருக்க? குட். இது நீ இப்படி பண்ண நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துருவேன், சரியா? இப்போ இந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஹோமியோ மருந்து சாப்பிட்டா அந்த ஐ ப்ரெஷர் குறையும். கிளாக்கோமாக்கு ஹோமியோவில் மருந்து இருக்குது. சாப்பிட்டு இப்போ 26 அவனுக்கு ரெக்கார்டிங் எடுத்துகிட்டு வராங்க. திருப்பி நம்ம மருந்து கொடுத்துட்டு ஐ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி திருப்பி அவங்க ஐ ப்ரெஷர் வந்து 16, 17, 18 கொண்டு வந்தாங்கன்னா நம்ம மருந்தில் ப்ரெஷர் குறைஞ்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். கேஸ் இருக்கும்போது நீ அதுவே எழுதலாம். எப்படி அவங்களுக்கு நம்ம மருந்தில் சரியாச்சுன்னு தெரியும். இதுக்கு தான் நான் கூப்பிட்டு சொல்லி கொடுக்குறேன். இது ரீசன். நான் இவளுக்கு சொல்லி கொடுத்ததே இவன் மறந்து போயிட்டா. எனக்கு அதுதான் இன்னைக்கு வருது. இப்போ அதுதான் உனக்கு கூப்பிட்டேன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருந்தேன்னா எஸ்கேப் ஆகிருப்பேன். ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் வீடியோ ஆரம்பிச்ச அப்புறம் நீ உள்ளே வர வேண்டியிருக்கு. நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுங்க அவள் வரணுன்றதுக்காண்டி. ரொம்ப நேரமாக சரி உனக்கு சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கலாம்னு கிட்டத்தட்ட நாங்கள் வீடியோ போடாமல் அப்போ நீ வந்துட்டு போனது உட்காந்துருக்கோம். நீ ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க, மேடம் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்கன்னு வரவே இல்லை. நான் என்ன பண்ணுறது? அப்போ நீ வந்ததுன்னா அப்பயே நான் உனக்கு ஐ ப்ரெஷர் என்ன எல்லாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் உனக்கு இன்னைக்கு இது பனிஷ்மெண்ட். நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறது நீ படிக்கணும்ல. உனக்கு கிளாக்கோமா ஐ ப்ரெஷர் இதை நான் உனக்கு ஒரு 6 months இருக்குமா? நான் சொல்லி கொடுத்து 3-4 months இருக்குமா? அப்புறம் ஏன் இவங்க கிட்ட உங்க ப்ரெஷர் எவ்வளோ ஐ ப்ரெஷர்னு கேட்டு எழுதல?
எழுதுனா தானே நார்மல் ப்ரெஷர் எவ்வளோன்னு தெரிஞ்சா தானே. அதான் நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்மளா எழுத போகிறோம், ஆஷா எழுத போகிறான், அவள் எல்லாம் பார்த்துக்குவான். அதாவது எல்லாம் இந்த படத்தில் கவுண்டமணி சொல்லுவேன், எல்லாம் மேலே இருக்கவும் பார்த்துக்குவான், எல்லாம் மேலே இருக்கவும் பார்த்துக்குவான். அந்த மேலே பைலர் நாங்கள் அந்த படத்தில் பார்த்துருமா ஒரு படத்தில் கவுண்டமணி ஒரு காமெடி இருக்குது. அந்த காமெடி இதில் ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணுறேன். அதில் கவுண்டமணி ஒய்ஃப் வந்து சொல்லுவேன், எது சொன்னாலும் எல்லாம் மேலே இருக்கவும் பார்த்துக்கோ, எல்லாம் மேலே இருக்க பார்த்துக்கோன்னு. அவர் மேலேருந்து டென்ஷனாக எட்டி பார்த்து சொல்லுவார், எல்லாம் மேலே இருக்க பார்த்தா கீழே இருக்க அவன் என்னதான் பார்ப்பான்னு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அது காமெடி? அந்த மாதிரி எல்லா ஆஷா பார்த்துக்கோ, நம்மளா மருந்து தர போகிறோம், நம்ம வந்து கேஸ் எடுத்தா போதும் அப்படின்னு இல்லாமல் கற்றுக்கணும்னு பாரு. புரியுதா? ஓகே, இன்னைக்கு அதுக்கான மருந்து வந்து இப்போ நம்ம போட போகிறோம். தம்பியோட கண் இப்போ இந்த வீடியோ பிட் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எல்லோ ஜாஸ்மின் ஒரு பூ இருக்குது, அந்த பூவையும் நான் ஆட் பண்ண சொல்கிறேன். இந்த மேம்க்கு தெரிஞ்சதெல்லாம் எடிட் பண்ணுறது மட்டும்தான், நல்லா வீடியோ எடிட் பண்ணுறாங்க, அது மட்டும் தான் மேடம் நீங்கள் எதிர்பார்க்கணும். மிச்சப்படி நீங்கள் வேறு எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. இந்த எல்லோ ஜாஸ்மின்ற இந்த செடியிலேருந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க கீழே ஃபோட்டோ. அவங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கான தனியாக அவார்ட் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன், நான் ஒரு நாள் கொடுத்துறேன். அந்த எல்லோ ஜாஸ்மின் செடியிலிருந்து எடுக்கிற மெடிசன் வந்து என்னன்னா எல்லா டைப் ஆஃப் மோட்டார் பேராலிசிஸ்க்கு கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மேம், மோட்டார் பேராலிசிஸ்னா வாலண்டரி மூமெண்ட்ஸ் எதெல்லாம், இப்போ நான் இந்த கண்ணாடி எடுக்கணும், இது வந்து ஒரு மோட்டார் மூமெண்ட். எதெல்லாம் நான் செயற்கையா, இப்போ நான் கண்ணை மூடணும்னு நினைக்கிறது மோட்டார். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் வந்து இப்போ இப்படி கையை இப்படி தூக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ற விஷயங்கள்லாம் எப்போ செய்ய முடியாம போகுது, இப்போ நடக்கணும்னா கால் நடக்க முடியல, இது எல்லாத்துக்கும் இந்த எல்லோ ஜாஸ்மின்லேருந்து தயாரிக்கிற மருந்து வந்து பெஸ்ட் மெடிசன். எல்லா ஹோமியோ டாக்டர்ஸ்க்கும் இது தெரியும். இது சாதாரண ஒரு காமன் மெடிசன். மஞ்சள் மிளகுத்தூள் கிச்சனில் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு முக்கியமான மருந்து. இதில் வந்து மஸ்குலர் வீக்னஸ் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப இந்த கழுத்தெல்லாம் வலிச்சு, இந்த கையெல்லாம் வலிச்சு, ஏதாவது ஒரு சின்ன இது கூட பண்ண முடியாது. லேடிஸ்லாம் ஜென்ஸ்லாம் இந்த கையை மேலே தூக்க முடியல, இந்த இது எடுக்க முடியல, இந்த மோட்டார் பேராலிசிஸ்க்கு இது முக்கியமான மருந்து. இதோட கண் எப்படி இருக்கும்னா, கண்ணு சின்னதாயிருது, கண்ணு தானே க்ளோஸ் ஆயிருது, இந்த டோசஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இது முக்கியமான மருந்து. இது வந்து தம்பி உனக்கு எல்லாமே எப்படி தெரியுது? 1-1 தெரியுதா, 2-2 தெரியுதா? எப்படி தெரியுது? எல்லாமே எப்படி எப்படி தெரியுதுன்னு சொன்னேன். இது பார்த்தா எத்தனையா தெரியுது? இது 1 எப்படி சொன்னா மேம்? 2 தெரியுது. சொல்லு, பயப்படாம சொல்ல செல்லும். சொல்லு. டபுளா தெரியுதுன்னு சொன்னேன். டபுளா தெரியுதுன்னு சொன்னேன். எப்படி தெரியுது உனக்கு? டபுளா தெரியுதா? எப்பயாதான் மேம். ஓ செல்லக்குட்டி சூப்பர். எப்பயுமே டபுளா தெரியல, எப்பயாச்சும் இது எப்படி தெரியுது? இப்போ 1 தெரியுது. எப்பயாச்சும் எப்படி தெரியுது? ஓ அறிவு என்ன வயசாகுது? 6 years. அதான் அவ்வளோ அறிவா பேசுறேன். ஸோ இந்த லைன் அப்படியே இந்த ஐ எடுத்து இதில் ஆட் பண்ணிருடா. இதுல வந்து டோசஸ் இருக்கு, ஐலட்ஸ் ஹெவியா இருக்கு. அப்புறம் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா டபுள் விஷன், இது 2-2 தெரியுது. சரிங்களா? அப்புறமா கரெக்ட்ஸ் பிளரிங். இந்த மெடிசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மெடிசன். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இதுலயே கிளாக்கோமான்ற வார்த்தை இருக்கு. இதுல பாருங்க சார், கிளாக்கோமானே இருக்கு. நான் இந்த லிட்ரேச்சர் ஆட் பண்ணுவேன். இங்க பாத்தீங்கன்னா இருக்கா, என்ன இருக்கு? கிளாக்கோமா இருக்கு. அதே மாதிரி இந்த ரெட்டினல் டிட்டாச்மெண்ட், இந்த சர்க்கரை நோயாளிகள் எல்லாருக்குமே இந்த இன்ஜுரி அடிபட்டதுக்கு அப்புறம் ஏதாவது டக்குன்னு ஃபோர்ஸா அடிச்சிருப்பாங்க, அப்ப ரெட்டினா டிட்டாச் ஆயிருக்குன்னு சொல்லி நிறைய சர்ஜரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ற சர்ஜரி பண்றவங்க, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கையோட சேர்த்து இந்த ஜெல்சீமியம் மருந்தையும், இந்த எல்லோ ஜாஸ்மின், இந்த ஜெல்சீமியம் மருந்தையும் பக்கத்துக்கு குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட வாங்கி போட்டீங்கன்னா இந்த ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் சர்ஜரி எல்லாத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நீங்க ஐக்கு வெளியே டிராப்ஸ் ஊத்துறீங்க, ஆனா இந்த கிளாக்கோமா அம்மாக்கு இருக்கு, ஜெனட்டிக்கா பிள்ளைக்கும் இருக்கு. இந்த 6 வயசுல தம்பிக்கு வந்துருச்சு. கிளாக்கோமா, டபுள் விஷன், ஸ்குவிண்ட், ஐ வந்து வீக்னஸ், மசில் பெராலிசிஸ், ஐ பிரஷர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மெடிசன். இந்த மெடிசனை உள்ளார சாப்பிட்டுட்டு நீங்க வெளியே ஐ டிராப்ஸ் அலோபதி டாக்டர்ஸ் கொடுக்கறதே கூட விட்டுக்கோங்க. ஆனா நீங்க வெளியே விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஐ பிரஷர் மெயின்டெனன்ஸ் தான். அந்த டிராப்ஸை விட்டா திருப்பியும் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும். ஆனா ஹோமியோபதி மெடிசன்ல ஐ பிரஷர் பெர்மனண்டா குறையும். உள்ளார சாப்பிட மருந்துது. ஒரு பூ, ஒரு செடியில இருந்து பூ பூக்கிற ஒரு செடி, நம்ம வெளியில எல்லாம் குரோட்டன் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல நிறைய வீடுகள் எல்லாம், அந்த செடி தான் அது. ஸோ ஒரு பியூப்பிள் வந்து டைலேட் ஆயிருக்கும், ஒரு பியூப்பிள் கான்ட்ராக்ட் ஆயிருக்கும். இது வந்துட்டு
கிட்னி ஃபெயிலியரில் புரோட்டீன் லீக் நிறைய அவங்களுக்கு வர ஐ ப்ராப்ளம்க்கு, அப்புறம் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்டுக்கு, குளோக்கோமாக்கு, இதுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமான மெடிசன். இனிமேல் என் குழந்தைக்கு ஒன்றுமே கண்ணு பண்ண முடியாது அப்படின்னு மன விரக்தியோடு இருக்கும்போது, இல்லைங்க இதுக்கு உள்ளார சாப்பிட்ற மருந்து ஹோமியோபதியில் இருக்குன்ற விழிப்புணர்வு பதிவு தான் இது. இதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, ஹிஸ்டரிக்கல் ஆம்பிளியோபியான்னு. இந்த மருந்துல ட்ரக் ப்ரூவிங்ல இருக்கு. அப்படின்னா என்னன்னா, சடனா பார்ஷியல் பிளைண்ட்னஸ், சடனா கண்ணு தெரியாம போறது, ஐ டிசீஸ்ல இல்லைன்னா ஏதாவது ஆப்டிக் நர்வ் லீஷன்ல, இந்த வார்த்தைக்காக தான் இந்த ஹிஸ்டரிக்கல் ஆம்பிளியோபியான்றதை நான் எக்ஸ்பான்ஷன் பண்ணேன். இதையும் ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணிட்டேன். ஆப்டிக் நர்வ் அதாவது மூளையிலிருந்து கண்ணுக்கு வர நரம்பு பாதிப்புனால வரக்கூடிய ஐ பிளைண்ட்னஸ். நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா, நாங்க கண்ணாடி போட்டாலும் நரம்பு பாதிச்சிருச்சு, சோ உங்களுக்கு கண்ணு தெரியாது, நரம்பு பாதிச்சிச்சு கண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி நரம்பு பாதிச்சு கண்ணு தெரியலன்னு சொன்னாங்கன்னா பயப்படாதீங்க. அதுக்கு இனி நம்ம பார்வையே வராது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஆப்டிக் நர்வ் லீஷன் ஆயிட்டு, ஆப்டிக் நர்வ் பாதிச்சு, அதுதான் கண் பார்வைக்குள்ள நரம்பு, அதை பாதிச்சு என்ன பிரச்சனை பார்வையில வந்தாலும் இந்த ஜெல்சீமியம்ன்ற மருந்தை நீங்க எடுத்துக்கும் பொழுது ஆப்டிக் நர்வை சரி பண்ண, நரம்பை சரி பண்ண மருந்து இருக்கு. ஹோமியோபதியில ஒரு நரம்பை சரி பண்றதுக்கு உள்ளார கொடுத்து 6 வயசு தான் ஆகுது. அவனோட 60 வயசுல நீங்க இல்லாத காலத்துல கூட உங்க குழந்தையோட இந்த மாறு கண்ணும் இந்த கண்ணை ஆடிட்டு இருக்கிறதையும் இந்த நரம்பையும் சரி பண்ணி ஐ பிரஷரை நிரந்தரமா குறைச்சா பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கும்ன்ற உங்களோட பயத்தை போக்குறதுக்காகவும், இந்த மாதிரி இருக்கிற பல்லாயிரம் பேருக்கு ஒரு வழி தெரியாம இருக்கவங்களுக்கான வழிகாட்டியாகவும் இந்த விழிப்புணர்வு பதிவு இருக்கும்னு நான் நம்புறேன். எவ்வளவு பேருக்கு வயசாயிட்டா எனக்கும் பாதிக்கலாம், உங்களுக்கும் பாதிக்கலாம். சர்க்கரை நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ஆகலாம், வீக் ஆகலாம், அதனால பார்வை கம்மியாகலாம். கேட்ராக்டுக்கு சர்ஜரி பண்ணிடுவோம், இல்லை கண்ணாடி போட்டுருவோம். ஆனா நரம்பே வீக் ஆயிடுச்சுன்னா, ஸோ ஒரு மருந்துல கண் பார்வை ஐ டோசிஸ்ல இருந்து, ஐ ப்ரெஷர்ல இருந்து, அந்த குளோக்கோமான்னு சொல்ற ஐ ப்ரெஷர்ல இருந்து, நிஸ்டாக்மஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே ஆக்ட் பண்றதுக்கு உள்ளார மருந்து சாப்பிட்டா நிரந்தரமா பண்ண முடியும். டபுள் விஷன்ல இருந்து 2 தெரியுதுன்னு சொல்றதுல இருந்து எல்லாத்துக்குமே மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு காணொலி தான் இது. ஸோ இது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த மாதிரி கண்ணுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு ஹோமியோபதியில. கண் புரை ஆரம்ப ஸ்டேஜ்லேனா அதை சரி பண்றதுக்கான மருந்துகள் ஒவ்வொரு பதிவுலையா நம்ம பார்ப்போம். நிச்சயமா ஃபியூச்சர்ல அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது அதுக்கான வீடியோ நான் போடுறேன். இந்த மருந்தோட லிட்ரேச்சரோட நான் போடுறேன். ஸோ தட் நீங்க படிச்சு பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா இது கண்ணில் வேலை பார்க்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். லவ் யூ ஆல் அண்ட்